வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய வழக்கறிஞர் சார்லஸ் வெற்றிவேந்தன். இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். பல வழக்குகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது கூட நிறைய பேர் சந்தேகங்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது குற்றவியல் வழக்கில் குற்றம் சாட்டப்படுவர் 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, முதல்ல தெரியக்கூடியது ஜாமீன்னா என்ன, 2வது முன்ஜாமீன்னா என்ன, இடைக்கால ஜாமீன்னா என்ன அப்படின்ட்டு. ஜாமீன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் குற்றம் சாட்டப்படுவர் காவல்துறை பாதுகாப்பு அல்லது நீதிமன்ற காவலில் இருக்கும்போது வழக்கறிஞர் உதவியுடன் 2 பேர் உத்தரவாதம் அளித்து வெளியே அழைத்து வருவது ஜாமீன். அவர் சிறையில் இருப்பார். அவரை என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அவரை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு வழக்கறிஞர் மூலமாக நம்ம ஒரு பிணை மனுவை தாக்கல் செய்து அந்த பிணை மனு விசாரிக்கப்பட்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 பேருடைய உத்தரவாதம் கொடுத்து அவர் நீதிமன்றத்தின் மூலமாக வெளியில் கொண்டு வர்றது நம்ம ஜாமீன் என்று சொல்கிறோம். அதே போல் இடைக்கால ஜாமீன்